இருக்கிறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே உன்னுடைய இரட்சகனுக்காக தொழுது அறுத்தும் பலியிடுவீராக என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் கௌசருடைய 2வது வசனம். அப்ப இந்த உலுஹியா என்கிற இபாதத்தை பொறுத்தவரைக்கும் வசதி படைத்தவர்கள் மீது இது கடமை. யாருக்கெல்லாம் உலுஹியா கொடுக்கிற வசதி இருக்கிறதோ அவர்கள் மீது சுன்னா முஅக்கதாவாக இது இருப்பதை பார்க்கிறோம், வலியுறுத்தப்பட்ட சுன்னா. எனவே வசதி படைத்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலுஹியாவை நிறைவேற்றுவதில் கரிசனை செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையான செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த உலுஹியாவை நிறைவேற்றக்கூடியவர்களுடைய நியத்து, நான் அல்லாஹுக்காகத்தான் இந்த உலுஹியாவை நிறைவேற்றுகிறேன் என்ற அடிப்படையான நியத்தாக இருக்க வேண்டும். இதில் மனிதர்களுடைய பெருமைக்காகவோ மற்றவர்கள் என்னை ஒரு பண வசதி படைத்தவர் என்று சொல்வதற்காகவோ இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அறுத்து பலியிடுகிற பிராணியின் இரத்தமோ அதனுடைய இறைச்சியோ போகாது, நீங்கள் அல்லாஹுக்காக அறுக்கிற உங்களுடைய தக்வாவைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே உள்ளத்தில் எங்களுடைய நியத்து சரியாக இருக்க வேண்டும். இந்த உலுஹியா என்கிற இபாதத்தை அல்லாஹுக்காகத்தான் நான் நிறைவேற்றுகிறேன் என்கிற அடிப்படையான செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா, நீங்கள் ஹஜ் மாதத்தினுடைய தலைப்பிறையை கண்டுவிட்டால், வ அராத அஹதுக்கும் ஐ யுலஹி, உங்களில் ஒருவர் உலுஹியா கொடுக்க நாடி இருப்பாராக இருந்தால், ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ அல்ஃபாரிஹி, உங்களில் உலுஹியா கொடுக்க நாட்டமுடையவர் தன்னுடைய முடிகளையும் தன்னுடைய நகங்களையும் வெட்ட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த வருடம் உலுஹியா கொடுப்பதற்கு எங்களில் யாரெல்லாம் நாங்கள் நியத்து வைத்திருக்கிறோமோ, துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை இன்னும் ஒரு 2-3 நாட்களில் காணப்பட இருக்கிறது. துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய தலைப்புறை காணப்பட்டதில் இருந்து எங்களுடைய முடிகளையும் எங்களுடைய நகங்களையும் நாங்கள் வெட்டக்கூடாது. இது யாருக்கு? உலுஹியா கொடுக்க நியத்து வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும். நான் உலுஹியா கொடுக்க நியத்து வைத்திருக்கிறேன் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கான பணத்தை நான் தான் செலவிட்டு உலுஹியா பிராணியை வாங்கி நான் தான் அதனை குர்பான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் நான் தான் நகத்தையும் முடியையும் வெட்டக்கூடாது. அதுவல்லாமல் என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மனைவி, என்னுடைய தாயார், என்னுடைய தந்தை, என்னுடைய பிள்ளைகள் மீது நகமுடி வெட்டக்கூடாது என்கிற கடமை இல்லை. அவர்கள் தாராளமாக வெட்டலாம். எனவே ஒரு குடும்பத்தில் தந்தை அந்த கடமையை நிறைவேற்றாமல் மகன் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் எல்லோருக்கும் சார்பாக அதை நிறைவேற்றக்கூடியவர் மட்டும்தான் நகத்தையும் முடியையும் வெட்டக்கூடாது என்கிற தடை வந்திருப்பதை பார்க்கிறோம். ஏனைய குடும்பத்தவர்கள் நகமுடி வெட்டலாம். யாரு உலுஹியா கொடுக்கிறாரோ அவர் மட்டும்தான் வெட்டக்கூடாது. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனோடு சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு செய்தி, இந்த உலுஹியாவை நிறைவேற்றுகிற பொழுது அதற்காக நியத்து வைத்தவர்கள் நகமுடி வெட்டக்கூடாது என்கிற மாதிரி, ஒருவர் துல்ஹஜ் மாதத்தை அடைந்ததன் பின்னாடிதான் அவருக்கு உலுஹியா கொடுக்கிற வசதி வருகிறது. உதாரணமாக பிறை 5 அல்லது பிறை 4 தான் அவருக்கு உலுஹியா கொடுக்கிற எண்ணம் வந்தால், எப்பொழுது உலுஹியா கொடுக்க அவர் எண்ணம் வைத்தாரோ அந்த தினத்திலிருந்து அவர் முடி நகம் வெட்டக்கூடாது. நகம் என்று சொன்னால் எங்களுடைய கால் கை நகங்கள், முடி என்று சொன்னால் தலைமுடி, அக்கிள் முடி, மர்மஸ்தான முடி, முடிகளில் எதையும் வெட்டக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இன்னும் ஒரு 2-3 தினங்களில் இந்த மாதத்தை முடித்துவிட்டு துல்ஹஜ்ஜுக்குள் போய்விடுவோம். துல்ஹஜ்ஜுக்குள் போனால் எங்களால் நகமுடி வெட்டக்கூடாது. எனவே எங்களுடைய முடிகளை வெட்டக்கூடியவர்கள், நகங்களை வெட்டக்கூடியவர்கள் இன்றிலிருந்தே அதனை வெட்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுஹியா கொடுப்பவர்களுக்கு தடையாக ஆக்கியிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக உலுஹியா கொடுக்கக்கூடிய பிராணி, கால்நடைகள், பஹீமத்துல் அனாமை தான் உலுஹியாவாக கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஒட்டகம், ஆடு, மாடு, இது அல்லாத எந்த பிராணிகளையும் உலுஹியாவாக கொடுக்க முடியாது. ஒட்டகமாக இருந்தால் 5 வயது பூரணமாக ஆகியிருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் செம்பரி ஆடு வகையாக இருந்தால் 6 மாதங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் வயது. நாட்டு ஆடாக இருக்குமாக இருந்தால் 1 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். இதுதான் உலுஹியா பிராணியினுடைய வயது எல்லை. உலுஹியா கொடுக்கக்கூடிய நாங்கள் அந்த வயதில் கரிசனையாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரும்பாலும் நாங்கள் மாடும் ஆடும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தினால் மாடு 2 வயது பூர்த்தியானதா, ஆடு 1 வயது பூர்த்தியானதா என்பதை நானும் நீங்களும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உலுஹியாவுடைய விடயத்தில்.
தாராளமாக நாங்கள் மாட்டிலிருந்து ஆட்டுக்கு மாறலாம். ஆடும் உலுஹியா கொடுக்கிற பிராணி தான். மாட்டிலும் ஒட்டகத்திலும் 7 பேர் சேர்ந்து உலுஹியா கொடுக்க முடியும். ஆனால் ஆட்டை ஒருவர் தான் கொடுக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஆட்டையும் உலுஹியா கொடுப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. மாடு மட்டும்தான் உலுஹியா என்று நினைத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கிடாய் ஆடுகளை உலுஹியா கொடுத்தார்கள் என்கிற செய்தியை புகாரிலே பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டையும் உலுஹியாவாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஆட்டினுடைய பெறுமதியை பார்த்து மாடு எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஆட்டை இந்த நேரத்தில் உலுஹியா கொடுத்துக் கொள்ளலாம். அதனுடைய வயது 1 வயது பூர்த்தியான ஆடாக இருக்க வேண்டும் என்பதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உலுஹியா கொடுக்க வேண்டிய நேரம் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்கிற பொழுது, பெருநாளுடைய தொழுகை முடிந்ததன் பின்னாடிதான் உலுஹியா பிராணியை அறுக்க வேண்டும். பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னதாக யாரெல்லாம் அறுப்பார்களோ அது சாதாரண தர்மம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாங்கள் பெருநாளுடைய அந்த 10வது தினத்தில் பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகுதான் உலுஹியா பிராணியை அறுக்க வேண்டும். அதனை நாங்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய 13வது நாளின் சூரிய மறைவுக்கு முன்னர் வரைக்கும் அறுக்கலாம் என்கிற அனுமதியையும் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. பெருநாளுடைய தினத்தில் அறுப்பதுதான் மிகச்சிறந்த சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உலுஹியா பிராணிகளை முஸல்லாவுக்கு தொழும் திடலுக்கு அழைத்து செல்வார்கள். பெருநாளுடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் நிறைவேற்றிவிட்டு முதலாவது செய்கிற இபாதத் தன்னுடைய குர்பானி பிராணியை அறுத்து உலுஹியா கொடுப்பதுதான் என்பதை புகாரி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே தொழுகை முடிந்த கையோடு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய உலுஹியா பிராணியை அறுத்து பலியிட வேண்டும். அது ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களுக்கும் ஒருவர் பிற்படுத்தலாம். அதற்கான அனுமதியையும் இஸ்லாம் வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய பிராணியை அறுக்கும் போது அல்லாஹுடைய பெயர் சொல்லி தக்பீர் சொல்லி அறுக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நானும் நீங்களும் அல்லாஹுக்காக என்கிற நியத்தோடு இந்த உலுஹியா பிராணியை அறுக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். உலுஹியா பிராணியை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் எந்த விதமான தெளிவான நோயும் இல்லாத ஆரோக்கியமான பிராணிகளை கொள்வனவு செய்ய வேண்டும். அதனுடைய கொம்புகள் உடைக்கப்பட்டிருக்க கூடாது, அதனுடைய பல் உடைக்கப்பட்டிருக்க கூடாது, கண் குருடாக இருக்கக்கூடாது, தன்னுடைய கால்கள் பிராணிகளுடைய கால்கள் ஊனமாக உடைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, அதனுடைய உடம்புகளில் காயங்கள் இருக்கக்கூடாது, அதனுடைய காதுகள் கிழிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என்கிற தடைகள் எல்லாம் உலுஹியா பிராணிக்கு விதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே உலுஹியா பிராணி என்பது முழுமையாக எந்த விதமான குறைகளும் இல்லாமல் சலாமத்தானதாக இருக்க வேண்டும். எனவே அதிலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் மாடுகளை கொள்வனவு செய்கிற பொழுது நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான நடைமுறையையும் சுட்டி காட்டுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலுஹியா கொடுக்கக்கூடிய எங்களில் பெரும்பான்மையானவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், மாடு விற்கக்கூடிய வியாபாரிகளிடத்திலிருந்து மாட்டை கொள்வனவு செய்து வந்து உலுஹியாவுக்காக ஒரு மாட்டை கொண்டு வந்து வீட்டில் உலுஹியா கொடுக்கிறோம். உலுஹியா கொடுத்து அந்த மாட்டை தோலெல்லாம் உரிந்ததன் பின்னாடி 4 கால்களையும் கொழுவி நிறுத்து, அதே மாதிரி அதனுடைய ஈரலையும் நிறுத்து, அதனுடைய இடைக்கு ஏற்ற மாதிரி உலுஹியாவுடைய இபாதத்தை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றியதன் பின்னாடி மாட்டுக்காரர்களுக்கு காசு கொடுக்கிற ஒரு வழக்கம் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறது. இத்தனை கிலோ தான் இருந்தது, எனவே 1 கிலோவுக்கு இந்த பிரகாரம் உங்களுக்கு இவ்வளவு காசு என்று நாங்கள் கொடுக்கிறோம். இது உலுஹியாவுடைய அம்சத்தில் கூடுமா என்று கேட்டால் கூடவே கூடாது. ஏன் கூடாது? நீங்கள் உலுஹியா கொடுக்கிற பிராணி உலுஹியா கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முழுமையாக சொந்தமானதனாக இருக்க வேண்டும். நீங்கள் அதற்கு பிறகுதான் உலுஹியாவை நிறைவேற்றியதன் பிறகுதான் வியாபாரத்தை முடிக்கிறீர்கள். அப்படி என்றால் மாடு உங்களுக்கு முழுமையாக சொந்தமாக அல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஒன்று, மாட்டை முழுமையாக நிறுத்து உடனுக்குடன் காசு கொடுத்து மாட்டை வாங்கணும். இல்லையா 2 பேரும் சேர்ந்து மாட்டை மதித்து இது இத்தனை கிலோ தான் இருக்கும், அவர் சொல்கிறார் 100 கிலோ இருக்கும் என்று, நாங்களும் அனுபவம் உள்ள ஒருவரோடு போய் பார்க்கிறோம், இந்த மாடு 100 கிலோ இருக்கலாம். அப்பொழுது 2 பேரும் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும். 100 கிலோவை விட ஒரு 4 கிலோ கூடலாம் குறையலாம், 2 பேரும் பொருந்திக் கொள்ள வேண்டும். கூடினாலும் குறைந்தாலும் 2 பேரும் பொருந்திக் கொள்ள வேண்டும். இல்லாட்டி அது பையுல் கரராக ஆகிவிடும், மோசடி வியாபாரமாக ஆகிடும்.
இவர் 100 கிலோ இருக்கும் என்பார், கொண்டு போய் அறுத்தால் 95 கிலோ இருந்தால் நாம் ஏமாற்றப்படுகிறோம், அல்லது 110 கிலோ இருந்தால் அவர் ஏமாற்றப்படுகிறார். அதை இஸ்லாம் அந்த வியாபாரத்தை தடுக்கிறது. அப்படி இல்லாமல் 2 பேரும் பொருந்தி கொண்டு இது 100 கிலோ தான் இருக்கும், கூடினாலும் குறைந்தாலும் 2 பேரும் பொருந்திக் கொள்வோம் என்றும் நாங்கள் உருப்படிக்கு காசை கொடுத்து அந்த மாட்டை கொள்வனவு செய்து எங்களுக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் கணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு உரிமை இல்லாததில் நாங்கள் உலகியா கொடுத்த ஒரு பிரச்சனை அது கொண்டு வரும். அதை அதிகமான அறிஞர்களும் சுட்டி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே உலகியா கொடுக்கக்கூடியவர்கள் பிராணியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முழுமையாக பணம் கொடுத்து வாங்கியதன் பின்னாடிதான் உலகியா கொடுக்க வேண்டும். இதை கூட்டு உலகியாவில் சேர்ந்து கொள்கிறவர்களும் கவனமாக இருக்கணும். நாங்கள் பணத்தை கொடுத்து விடுவோம், ஆனால் அதை செய்யக்கூடியவர்கள் முழுமையாக மாட்டை சொந்தமாக்கினார்களா, ஆட்டை சொந்தமாக்கி கொண்டார்களா என்பது நமக்கு தெரியாது. எனவே நாங்கள் அதை உறுதிப்படுத்தி அந்த இடத்துக்கு போய் அந்த மாட்டை பார்த்து இது எங்கட மாடுதான் என்பதை உறுதி செய்து பணம் கொடுத்து விட்டாச்சா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உலகியா என்கிற இபாதத் முழுமையான கூலியை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த உலகியா பிராணியை அறுத்து இஸ்லாம் சொல்கிறது, ஃபகுலு மின்ஹா, நீங்களும் சாப்பிடுங்கள், வ அத்இமுல் பாஇஸல் ஃபகீர், வறுமைப்பட்ட கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு உண்ண கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே நாங்களும் சாப்பிடலாம், உறவினர்களுக்கும் கொடுக்கலாம், எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சேமித்தும் வைத்துக் கொள்ளலாம். அதே நேரம் வறுமைப்பட்ட கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கும் நாங்கள் அதனை உண்ண கொடுக்க வேண்டும் என்கிற சட்டங்களை எல்லாம் உலகியாவுடைய சட்டங்களாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. எனவே இன்னும் சில தினங்களில் துல்ஹிஜ்ஜா மாதத்தை அடைய இருக்கிற நாங்கள் இந்த உலகியாவினுடைய சட்டங்களை புரிந்து செயற்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தஅவானா